சொன்ன மாதிரி கேட்டு இன்னொரு வார்த்தை சொன்னீங்க வந்ததை வராதமாவா ஏன்டா எங்கட போயிட்ட கல்விட்டான் மயில் என்ன மயில் காட்டு மயில் ஆற்காடு ஆற்காடுங்க பாலாடுங்க என்ன பால் அச்சங்கம் வாட்டார் ரவடி கபோல் அதே மாதிரி மயிலுக்கு தாலி பாத்துங்க யாருடா மயிலுக்கு தாலி பாத்து என்ன தாலி விருந்தாளி என்ன விருந்து மாவிருந்து மா என்றால் அம்மா அம்மா அன்னையும் பிதாவோ முன்னறி தெய்வம் அதை விட்டு தந்தையானால கசக்கி கட்டு கூழனால குளித்து குடு இதே பழமொழி இப்ப புதுமொழி எப்படி தெரியுமா வயசு பசங்க நாங்க வாட்ஸ்அப் நம்பர் தாங்க ஆமா அப்படி இருந்துச்சாலும் அண்ணா இந்த பொழுது பண்றியா நாங்க அண்ணா வணக்கம் அண்ணா கொஞ்சம் கொச்சையான வார்த்தையில கொஞ்சம் அடிக்க வாசிங்க அப்படியா சரிங்க என் மரியாதை மாதிரி வாசிங்க சரிங்க அண்ணா எனக்கு பிடிக்காது அண்ணா பிடிக்காது ஆமா மாமா கூப்பிடுறா வாங்கயா மாமா வணக்கம் அண்ணா ஏன்னா எரம மாடு எனக்கு போற மாதிரி கத்துறா மாமான்னா அது பிடிக்காது மாமானாலும் பிடிக்காது பிடிக்காது வாட வாட ஏன் செத்த ஓப்போ வணக்கம் அண்ணா ஏண்டா சித்தப்பான்னு கூப்பிடுறியே இல்ல உங்க சின்னாய நான் ஒரு நாள் அரை நாள் வச்சிருப்பேன் இல்ல உங்க பெரியாய நான் வச்சிருப்பேன் பாருங்க எத்தனை நாள் எங்க சின்னாய வச்சிருப்பேன் அப்புறம் எதுக்குடா சித்தப்பான்னு கூப்பிடுறா சித்தப்பான்னு கூப்பிடாலும் பிடிக்காது பிடிக்காது அப்படியா ஆமா ஏசுமா இங்க பாரு எப்படி சொல்லி அடிக்கிறோம் என்னடா காலம் இது கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் கொலையில புகை வந்துடாது கம்ப்யூட்டர் காலம் 2026 அதுக்கு நல்ல வேற வச்சு கூப்பிடணும்ன்றா வாங்க மாமா தப்புன்னு சொன்னேன் ஆமா சித்தப்பானாலும் தப்புன்னு சொன்னேன் ஆமாங்க வாங்க மச்சான்னாலும் தப்புன்னு சொன்னேன் ஆமாங்க வாடா வக்கால ஓலின்னு சொல்லும் போது சரியா கை கொடுக்குறிய என்னடா கேள்வின்னு கேக்குறேன் ஆமாங்க கண்ணா மாமான்னு கூப்பிட்டா மறுநாள் என் வீட்டுக்கு பொண்ணுக்கு வருவேன் பொண்ணுக்கு மச்சான் கூப்பிட்டா மொழி கொண்டாடுவேன் ஆமா அண்ணான்னு கூப்பிட்டா எங்க வீட்டுக்கு பங்குக்கு வருவேன் பங்குக்கு அதனால இப்ப வக்கால ஓலின்னு கேட்டியே இது சரியான ஒரு கேள்வி சரியான கேள்வி ஆமாடா அப்படியா ஆட்ட ஆடி விட்டு கரும்புந்தூர பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் ஆமாங்க ஒரு டீ வாங்கி கொடுத்தா நீ டீயை குடிச்சிட்டு உன் வண்டி ஏறி உங்க வீட்டுக்கு போயிடுவேன் அப்படியா நான் எங்க வண்டி ஏறி எங்க வீட்டுக்கு போயிடுவேன் உன் பொண்டாட்டியோட முடிச்சிடும் ஏய் ஒரு டீயோட ஒரு பொண்டாட்டியோட முடிச்சு போயிடும் அப்படியா அதனாலதான் சரியான கேள்வி சொன்னேன் அப்படியா ஆமா சொன்னேன் அப்படி இருந்துட்டாலும் ஏற்கனவே இந்த மாரியம்மன் முடிஞ்ச உடனே நாளைக்கு காலைல உங்க அம்மா வந்து உங்க அக்காலையும் உங்க தங்காலையும் கூட்டிக்கிட்டு சரி ஊர் மேல போவே ஊர் மேல ஊர் மேல ஊர் மேல ஊர் மேல எங்க அக்கால எங்க தங்கச்சி கூட்டிக்கிட்டு நான் ஊர் மேல விட்டாடிக்கிறோம்னு நினைச்சுக்கிறியா இங்க பாரு இவன் எல்லாம் இன்னும் சாட்டுக்கே 2 இன்ச்சு வளரணும் இவனால குளத்துறான் வெறும் புளத்தை வராங்க அப்படி என்ன சொன்ன
அத்தாங்க இந்த நோய் முடிஞ்ச ஊர்ல கூட்டு போய் விட்டுட்டு வருவீங்களா? ஆமா ஆமா, சொந்த பந்தத்தை கூட்டிட்டு வரும்போது கூட்டிட்டு வரலாம். அதே மாதிரி அங்க பார்த்தாலும் இப்படியே கூப்பிட்டுமா? ஆமா, அப்படி இருந்தாலும் சொல்லுங்க தம்பி. ஆடுறியே பாடுறியே, ஆமாங்க, தமாஷ் பண்றியே, ஆமாங்க, உன்னோட பேர் என்ன, உன்னோட ஊர் என்ன, உன்னோட அட்ரஸ் என்ன கண்ணே? அப்படியா? ஆமா. அதாவது சேலத்துல மாவாட்டுறோம், சேலத்துல மாவாட்டம், கரும்புதாரில தோசை, குழம்பு ஊத்துறோம். அப்படி இருந்தாலும் சேலம் மாவட்டம் ஏற்காடு வட்டம் வெள்ளக்கடை திறப்பு. எங்க அப்பா பேரு பள்ளி, எங்க அம்மா பேரு சங்கீதா. எங்க ஊரு மோட்டூர் கிராமத்துல வாசி மரத்துக்கூடிய மோட்டூர் கிராமத்துல சோழாம்படி என்ன இடத்துல வச்சு தரக்கூடிய என் பேர் தான் PS விஜய்னா தெரியுமா? ஆடுறியே பாடுறியே, ஆமாங்க, நல்ல தமாஷ் பண்ற, ஆமாங்க, கண்ணு கோமாளி, உன்னோட ஊர் என்ன, பேர் என்ன, அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டா இந்த அட்ரஸ் காலையில சொல்லு. அப்படியா? ஆமா. இப்ப வேடம் தரித்து வந்தையே, ஆமாங்க, வேடத்துக்கு பேர் என்ன? அப்படியே என் வேடத்துக்கு பேரை சொல்றதுக்கு முன்னாடி அதாவது நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமையும் இருந்த அழகு திரு பொன்னாடு. அப்படி இந்த அழகு திரு பொன்னாட்டோட பேர் என்னன்னா, முதல்ல யாரா போட்டு வந்தேன்? நானா போட்டு வந்தேன். அப்ப சொல்லுங்க, உன் படத்துக்கு கத்தல பாக்குவாங்கன்னா இந்திராநகர். அப்படி இந்திராநகரிலே ஆண்களாக பிறந்துட்ட அப்பமார்களும் பெண்களாக பிறந்துட்ட அருமை தாய் உள்ளங்களும் பள்ளிக்கு பயிலும் மாணவ மாணவிகளும் கடல் அலை போல் காட்சி தராங்க. என்ன காரணம்? அப்படி மாரியம்மன் திருவிழா ஓட்டு பெருவிழாக கொண்டாடி ஓரிரவு சேலம் மாவட்டம் கருமந்துரை இளையராமன் குழு நாடக சார்பாக சுப்பிரமணி வாத்தியார் அழைத்து தாம்பலம் பெற்றிருக்கிறார்கள். அப்படியா? அப்படி இருந்துட்டாலும் இன்றைக்கு நடத்தக்கூடிய நாடகம் என்னங்க? இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் அம்மாவுக்காக என்ன நாடகம் என்று கேட்கிறேன். ஆமாங்க, ஆமா. ரேணுகா சம்பாரம், பரசுராமர் சண்டை, உடல் மாறி பிறப்பு. அப்படியா? அப்படி இருந்துட்டாலும் இந்த நாடகத்துல அதாவது எப்படி தெரியுமா? நாளுக்கு நாளாக தெருக்கூத்துக்களை அழிஞ்சுக்கிட்டே வருது. அதாவது இந்த இந்திரா நகர்ல வந்து நாம கூத்தாடணும்னா இந்த இந்திரா நகர் ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாடு பூரா தெரியாது. அப்படி நாடு பூரா ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று நமது அண்ணா செல்வம் அண்ணா அவர்கள் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியில இருந்து நமக்கு ஆதரவு தந்திருக்கிறார். அண்ணவர்களும் எனக்கு 5, 10, 100, 50 என்ற அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த நாடகத்தை கண்டு ரசிக்க வந்த அனைவரும் எந்த பக்கம் போனாலும் தங்க முகம் தான் திரும்பி அள்ளி போல் கிளைகளைத்து அருகம் போல் வேறு உண்டு, மூங்கில் போல் தலை தலைத்து முசையாமல் வாழை கடவாயாக வாழ வேண்டும் என்று நமது முப்பேரும் மகாபாரத மல்தீர சமர்ப்பணம். வேடத்துக்கு பேர் என்ன சொல்றீங்க? இந்த 2026ல என் பேர் தாங்க நாயால் பப்பன். அப்படி அது இருந்துட்டாலும் இந்த புழுத்து புழுத்துறியா? சரி, என்னத்துல அந்த புழுத்து புழுத்துறீங்க கேக்குறா? என்னடா பண்ணுங்க? மூடிட்டு போய் அங்க உட்கார சொல்றேன்.
போட்டாங்க. என்னடா சுருக்கு போடியா? அதுல யாரு சுருக்கு போடியா? நீ தான் சுருக்கு போடு. நான் போட மாட்டேன். நானே செத்துக்கு வாதியார போட்டேன்டாமா. எனக்கு என்னடா ஆவா? டேய் அப்படி இருந்துட்டாளா? சரி கண்ணா. ஏங்க ஏங்க மயிர் மேல மண்டைக்குது? சரி மயிர் மேல மண்டைக்குது. மண்டை மேல தான்டா மயிர் இருக்குது. மண்டை மேல தான் மயிர் இருக்குதா? யார் கார் மேல ரோடு போகுது? கார் மேல ரோட்டு மேல தான்டா கார் போகுது. அப்படியா? ஆமா. அதாவட்ட சரி கண்ணா. கீழே வந்தது 3 லிட்டர். ஆமா. மேல வந்தது 4 லிட்டர். 4 லிட்டர். ஏன்னா தினிக்கு ஆக தெரியாது. சரி கண்ணா. அறுபட்ட முண்டோ அங்க இருந்து ஐயோதப்பட்டினம் வர வரைக்கும். ஆமா. பிக்கப் நல்லதானே வந்த. அங்க இருந்து வந்து என்னடா குடிச்சிட்டு இந்த ஆட்டம் ஆடுற? அங்க ஏற்காட்டுல இருந்து வரும்போது ஆமா எப்படி 4-5 ரூபா வேணும். ஆமா அப்படி எம்ஏ வாக்க வண்டி எடுத்துக்கிட்டு யமகா வண்டி எடுத்துக்கிட்டு நல்லதான் வந்தோம். அயோத்திப்பட்டினம் வந்த உடனே நம்ம காரப்பட்டி மசாலா வச்சிருக்கிறாரு. வந்த உடனே இத்தோடு குளித்து வச்சாருங்க. ஊத்தி வச்சாரு டம்ளர்ல. சரி நானும் காபி தான் எடுத்து கடை கடன்னு குடிச்சு விட்டேன். சரி அதாங்க இந்த வேலை செய்யுது. கண்ணா மேல வந்தது 3 லிட்டர், கீழே வந்தது 4 லிட்டர். அது என்னடா தண்ணி பாரு? கீழே வந்தது 4 லிட்டர்னு சொன்னேன். சரி அது யாருன்னு தெரியுமா? தண்ணி சொல்றேன். அதான் ஒரு ஆயா உட்காந்து கூத்து பாக்குதா? அந்த ஆயா மூத்திரம் நினைச்சியா? மூத்திரம் மூத்துல கருப்பாக வந்துடும். நான் போற பக்கம் லைட் ஆஃப் பண்றேன். அதல்ல அது எப்படின்னா கீழே வந்தது வந்துட்டோம். பட்டு தண்ணி சாராயம். பட்டு சாராயம். ஆமா மேல வந்தது. சரி கண்ணு. பனைமரத்து கல்லு. பனைமரத்து கல்லு ரெண்டும் கலந்து குடிச்சதுனால சரி கண்ணு அயம் புல் தண்ணி. நீ புல் தண்ணியா? ஏய் இருந்தாலும் இருக்கட்டும் கண்ணு. அப்படி இருந்துட்டாலும் அப்படி இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்க? சரி இப்ப உன்னை பார்த்தேன். சரி கண்ணு. இங்க ஒரு 5 லைட்டா புளித்து கட்டி இந்த பொறுத்து கட்டி சரி இங்க உட்காந்து ஆமா தொத்தனக்கா தலுக்கு தலுக்கு தொத்தனக்கா அப்படின்னு அடிக்கிறீங்களா? யாரா நீங்க? நாங்களா தெரு கூத்தாடி. தெரு கூத்தாடி. நாங்க கதை சங்கீதக்காரல. உங்களை தான் தொலாவி விட்டுக்கிறேன். அப்படி எதுக்கு? அதாவது எங்க ஊர்ல மாரியம்மே தெருவுல போட்டு மாவளக்கு எடுக்கிறாங்க. சரி கண்ணு. என்னங்க சொன்னா? மாவேலுக்கு எடுக்கிறாங்க. மாவேலுக்கு எடுக்கிறாங்களா? மாவேலுக்கு எடுக்கிறாங்களா? மாவேலுக்கு எடுக்கிறாங்க. சரி கண்ணு. அதனால எங்க ஊர்ல 17 ராத்திரி நாடகம் ஆடணும். 17 ராத்திரி. ஆமா ஆடிடலாம். என்னென்ன நாடகம் தெரியும் உங்களுக்கு? மகாபாரதம் வேணுமா? இல்ல ராமாயணம் வேணுமா? இல்ல சிவபுராணம் வேணுமா? என்னடா கண்ணு நாடகம் வேணும்? அதாவது மகாபாரதத்துல இந்த சாமி சண்டை நாடகம் தெரியுமாங்க? தெரியுண்டா கண்ணு. ஒரு பாட்டு பாடுங்க பாக்குறேன்.